மதனி, ஏய், எங்க கிளம்புறீங்க? சாப்பிடவே இல்லையே. ஏன் இப்பவே போகணும்னு நினைக்கிறீங்க? சாப்பிட்ட சந்தோஷத்தை தான் உங்க மக கொடுத்துட்டாளே அத்தை. ஏன் திரும்ப ஆரம்பிக்கிறீங்க? நான் திரும்பலாம் ஆரம்பிக்கல காவேரி. ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் ஒண்ணும் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தோம். என்ன பேச்சு பேசுறான் அக்கா? ஏதோ இவன் தலையெழுத்து அவ்வளவுதான். மா விடுமா, வாமா போலாம். மேரி அச்சே. மதனி ஒரு நிமிஷம். நானும் எல்லாரும் முன்னாடி ஒண்ணும் பேச வேண்டாம்னு பார்த்தேன். நீ ரொம்ப பேசிட்ட கங்கா. எனக்கு தெரியாதுமா, இவரு எனக்காக தான் உழைக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. உனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட், இந்த சாப்பாடு, இதோ இந்த டெக்கரேஷன் எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணது மாமா தான்க்கா. எனக்கு தெரியாத காவேரி, இவர் சொல்லிருக்கலாம்ல. சொல்லாம நானா எப்படி புரிஞ்சுக்கிறது? நானா உனக்கு ஒட்டியான வாங்கி தரணும், அதுக்காக வேலை செய்யறேன்னு சொன்னா என்ன சொல்லிருப்ப? ஆமா கிழிச்சிருப்பீங்க அப்படின்னு உன் வாயில இருந்து வந்திருக்கும். உனக்கு என் மேல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை மட்டும் இல்லைன்னு மரியாதையும் இல்ல. இன்னைக்கு மகாநதி சீரியல்ல என்ன நடந்ததுன்னா, நேத்து வரைக்கும் நமக்கு வந்து கங்கா வந்து குமரனை வந்து அசிங்கப்படுத்துனாங்க எல்லாரும் எதிர்க்கும். அது வரைக்கும் நமக்கு தெரியும். இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து அதை மறந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்ச உடனே குமரனோட அவங்க அம்மா வந்து கிளம்புறேன்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம சாரதா ஆண்டி வந்து போயிட்டு நீங்க சாப்பிடலையான்னு கேட்குறப்ப, இல்ல உங்க பொண்ணு வந்து இவ்வளோ பண்ணதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் எதுவுமே கேட்கலன்னோடனே, இல்ல நான் ஃபங்க்ஷன் முடியிற வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும்னு பார்த்தேன்னு சொல்லி கங்காவை வந்து கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. குமரன் வந்து அப்ப வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவாரு. "உனக்கு வந்து என்ன பிடிக்கலன்னு தெரியும். ஆனா இன்னி வரைக்கும் பிடிக்காம தான் என் கூட வாழ்றன்றது எனக்கு தெரியாது. நீ ஒவ்வொரு தடவையும் என்ன திட்டுறப்ப எனக்கு வலிக்கலன்னு நினைச்சியா? எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நீ வந்து என் கூட புடிச்சு தான் வாழ்றேன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் எனக்கு தெரிஞ்சது நீ பிடிக்காம வாழ்றன்றத ஃபீல் பண்ணிட்டு, அ காவேரி கிட்ட இருக்கிற மீதி பணத்த குடுத்து டெக்கரேஷன் மத்ததுக்கெல்லாம் செட்டில் பண்ணிடுமா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவாரு. எங்க போறீங்கன்னு கேட்கிறப்ப, இல்ல இன்னும் அந்த ஆர்டர் ஃபுல்லா முடிக்கல. காலையிலே பஞ்சாயத்து ஆயிடுச்சு. நான் போறேன்னு சொன்ன உடனே, விஜய் வந்து கூட்டிட்டு போய் கூட போவார். உடனே நம்ம நிவின் வந்து நீங்க சாப்பிடலையான்னு கேட்கிறப்ப, இல்ல எனக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சு. மத்தவங்கலாம் நீ சாப்பிட வச்சுருன்னு சொல்லி அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டியும் சாரதாவும் கங்காவ வேற லெவல்ல வச்சு செய்வாங்க. "நீ வந்து அழகா பின்னாடி ஒரு புருஷன் என்ன பண்றான்? அவன புரிஞ்சுக்க கூட உன்னால முடியாதா?" அப்படின்னு கேட்கிறப்ப, கங்கா அவங்க சொல்லுவாங்க, "எனக்கு வந்து அவர் என்ன பண்றாருன்னு எனக்கு தெரியாது. யாரும் சொல்லல." அப்படின்னு சொல்றப்ப, "இல்ல, இல்ல நீ தாண்டி தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நீ 2 வயசு வரைக்கும் என் கூட இல்ல. நான் வந்து போய் இந்த மாரி சண்டை போட முடியுமா அவர்கிட்ட? ஏன்னா அவருக்கு வேலை அந்த மாரி இருந்தது. நீ தான் புரிஞ்சு அந்த மாரி நடந்துக்கணும்." அப்படின்ட்டு வந்து எல்லாருமே மாத்தி மாத்தி திட்டுவாங்க.